Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். மறுபடியுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நல்ல ஒரு நேரத்தை கொடுத்தபடியாக நன்றி செலுத்துகின்றேன். வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இப்பொழுது ஒரு இந்தி பாடலை பாடி நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். அல்லேலூயா. यीशु के नाम में आराधना करना जीवन का आनंद है। यीशु के नाम में आराधना करना जीवन का आनंद है। जिसने हमें जीवन दिया अपने लहू से मोल लिया। जिसने हमें जीवन दिया अपने लहू से मोल लिया। मस्तूरी पाप की कीमत हर सांप की, मस्तूरी पाप की कीमत हर सांप की उसने सब चुका दिया है। उसने सब चुका दिया है। भूलना नहीं इसको, भूलना नहीं, भूलना नहीं इसको, भूलना नहीं। यीशु के नाम को महिमा करना जीवन का आनंद है। यीशु के नाम को महिमा देना जीवन का आनंद है। हम तो पहले कुछ भी नहीं थे पर यीशु नाम लेके बुला लिया है। हम तो पहले कुछ भी नहीं थे पर यीशु नाम लेके बुला लिया है। पिता की दृष्टि ने मुझको इस सृष्टि में, पिता की सृष्टि में मुझको इस सृष्टि में अनमोल बना दिया है। अनमोल बना दिया है। भूलना नहीं इसको, भूलना नहीं, हमें भूलना नहीं इसको, भूलना नहीं। यीशु के नाम स्तुति करना जीवन का आनंद है। यीशु के नाम को स्तुति करना जीवन का आनंद है। ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு என்னுடைய சாட்சி நிச்சயமாக தெரியும் என்று நினைக்கின்றேன். ராஜஸ்தான் பகுதியிலே ஊழியம் செய்து வருகிறேன். என்னுடைய பெயர் எட்வர்ட் ராஜன். கடந்த முறை இங்கு வந்திருக்கும் போது அநேக சாட்சிகளை கூறினேன். கர்த்தர் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை நான் கூற முற்பட்டேன். அந்த செய்தி அந்த நாளில் அதிகமாக நான் விளக்கவில்லை. சாட்சிக்கு நேரம் கொடுத்து விட்டு ஒரு சில காரியம் மாத்திரம் சொல்லியிருந்தேன். கர்த்தர் அந்த செய்தியை மெருகூட்டி அதை அதிகமாக நிறைய பாயிண்ட்ஸ்ல எழுத, அநேகருக்கு கற்றுக் கொடுக்க, இந்த சபையிலே அந்த செய்தியை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த செய்தியின் ஆரம்பம் இந்த சபையிலே கர்த்தருடைய நாமம் மையப்படுகிறது. அதை தொடர்ந்து அதிகமாக அந்த மாத இதழிலே 4 மாதமாக அதை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து ஊழியர்கள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே அந்த காரியத்தை அதிகமாக கற்றுக் கொடுத்து. ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நான் உங்களுடைய சபையை மறக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்க அங்க வட இந்தியா வந்து அதிகமாக பார்வையிட வருகின்ற அருமையான ஊழியர், அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். மறுபடியுமாக அவர்கள் ஜூன் மாதம் ராஜஸ்தான் வருகிறேன் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகவும் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ராஜஸ்தான் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதிகமாக இப்பொழுது எதிர்ப்பு இருக்கிறது. சபைகள் நிறைய இடங்கள்ல அடித்து நொறுக்கப்படுகிறது. சபை ஆராதனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஆராதனை செய்யக்கூடிய 5 இடங்களில் இனிமேல் ஆராதனை நடத்தக்கூடாது என்று மிரட்டி வைத்திருக்கிறார்கள். அங்குள்ள கிராம மக்கள் மிகவும் பயந்தவர்களாக காணப்படுகிறார்கள். மணிப்பூரில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா என்று மிரட்டுகிறார்கள். ஆதிவாசி மக்களுக்கு தங்குவதற்கு இடமும், உங்களுடைய உடைமைகள், நிலங்கள் பறிக்கப்படும், நீங்கள் விரட்டப்படுவீர்கள் என்று மிரட்டுகின்றார்கள். எனவே ராஜஸ்தான் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக வட இந்திய ஊழியங்களிலே தென்னிந்தியாவில் இருந்து வந்து ஊழியம் செய்கிறவர்களை அதிகமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் மாத்திரமல்ல, நம்முடைய விரோதிகள், அங்குள்ள அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் கூட நம்மை கண்காணிக்கிறது. எனவே எனக்காக ஜெபிக்க வேண்டும். 2 இடங்களிலே அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என் மேல. கடந்த முறை கூட என்னை பிடித்து சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள். 1 நாள் வைத்திருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் நான் வெளியே வந்து விட்டேன். அல்லேலூயா. போன மாதம் ஒரு மேரேஜ் நடத்துவதற்காக ஆதிவாசி மக்கள் மத்தியிலே நடக்கின்ற ஒரு மேரேஜுக்காக நான் கடந்து சென்றிருந்தேன். என்னுடைய வீட்டிலிருந்து 52 கிலோமீட்டர் தூரம். அந்த கிராமத்திலே மேரேஜிற்காக போகும்போது இதுவரை அந்த பகுதியிலே அப்படிப்பட்ட மேரேஜ் நடந்தது கிடையாது. கிறிஸ்தவ முறைப்படி நடக்கக்கூடிய மேரேஜ். ஊழியக்கார மகள், ஊழியக்காரருடைய மகன், சரியான வயது. அதனால அந்த மேரேஜை நடத்தி வைப்பதற்காக கடந்து சென்றேன். 10 மணிக்கு நடக்க வேண்டிய மேரேஜ், நான் 10 மணிக்கு முன்னாடி போயாச்சு. ஆனா அங்குள்ள மேரேஜ் பார்ட்டி எல்லாம் வருது 2 மணிக்கு மேல வராங்க. 1 மணிக்குள்ள மேரேஜ் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போகணும். ஆனா அவங்க வர்றது 2 மணிக்கு மேல. வெயிட் பண்ணி காத்திருந்து எல்லாம் 3 மணிக்குள்ள மேரேஜ் முடிக்கலான்னு பேசியிருந்தோம். ஆனால் அவங்க நேரம் தாமதமாக செயல்பட்டதுனால எனக்கு ஆவியானவர் உணர்த்தினாரு. நான் வேகமாக அவங்களுக்கு மேரேஜ் நடத்தி வச்சு கையெழுத்தெல்லாம் வாங்கி ரெடியா வாங்கி வச்சிருந்தேன். திடீரென்று அந்த ஊர் மக்கள், வெளியூர் வந்த மக்களுக்கு உள்ள சண்டை வந்து பயங்கரமாக கிறிஸ்தவ மக்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள். 350 விசுவாசிகள் வந்திருந்தார்கள். ஊர் மக்கள் திருமணத்தை பார்க்க வந்திருந்தார்கள். நிறைய பேர் வெளியில கூடி இருந்தாங்க. கலவரம் வந்தோடனே எல்லாம் ஓடியாச்சு. கல்லால் எடுத்து அடிச்சு சேரெல்லாம் உடைச்சிட்டாங்க, பந்தெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஊழியர்கள் எல்லாம் எல்லா பொருட்கள்லாம் போட்டு ஓடியாச்சு. பைபிள் எல்லாம் என்ன கூப்பிட வந்தவங்களும் ஓடியாச்சு. நானும் பருத்தி காட்டுல ஓடுறேன். நான் ஒருவேளை தமிழ்நாட்டு பாஸ்டர் மாதிரி குண்டா இருந்தா ஓட முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் நான் ஒல்லியா இருந்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கு. ஆனால் நான் ஓடினேன். அல்லேலூயா. ஓடி ஒரு கொஞ்சம் தூரம் போய் ஒரு பையனை கூப்பிட்டு என்ன மெயின் ரோட்டோட விட்டுரு அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 கிலோமீட்டர் தூரம் மெயின் ரோட்ல போய் என்ன விட்டுட்டான். அல்லேலூயா. அங்க இருந்து ஒவ்வொரு வண்டியா பிடிச்சு நான் போயிட்டேன். அந்த மேரேஜ் நடத்தக்கூடிய அந்த பேப்பர் அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. கொண்டு வந்துட்டேன். அல்லேலூயா. ஏன்னா பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணேன். எந்த கேஸ் இல்லாம சமாதானமா அந்த காரியம் முடிந்தது. காயப்பட்டவர்கள் பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டது. அது சமாதானமாகிவிட்டது. அல்லேலூயா.
அதே போல நிறைய காரியங்கள் நடக்குது. நிறைய சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து, சபை ஆராதனை மாத்திரமல்ல, நாம் முதலாவது சபையில் ஊழியத்தில் முதலாவது நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கின்றோம். இரண்டாவது சபையில் ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவது வெளிப்புறத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த 3 ஊழியம் எந்த ஒரு சபையில இருக்கிறதோ அதை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார், அதை உயர்த்துகின்றார். அநேக சபை ஊழியத்திலே ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டு ஜெபிப்பார்கள். ஆனால் சுவிசேஷ ஊழியத்திற்காக வெளியில போகவே மாட்டார்கள். எங்களுடைய ராஜஸ்தான் பகுதியிலே ஒரு சபை இருக்கின்றது. ஒரு பெந்தேகோஸ்தே சபை. ஒரு வயதானம்மா தமிழ்காரங்க தான் ஊழியம் இருக்கிறாங்க. அவங்க எத்தனையோ வருடங்களாக இருக்கிறார்கள் பல இடங்களிலே. இப்ப ரொம்ப வயதாகி விட்டது. அதே சபையிலே ஊழியம் ஜெபம் அந்த சபைக்குள்ளாக இருக்கிறார்கள். இன்னும் 2 சகோதரிகள் வந்து அவர்களும் அதே ஊழியம்தான். ஊழியக்காரர் மாறி மாறி வருவார்கள். எந்த ஒரு கிராமத்திற்கு எங்கேயும் போக மாட்டாங்க. எல்லா வசதிகளும் உண்டு. கார் இருக்குது, எல்லா வீட்டில் எல்லா வசதிகள் இருக்கிறது. ஆனால் வருகிற ஒரு 8 விசுவாசிகளை வைத்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக. நான் போவதற்கு முன்பதாக எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக கட்டப்பட்ட சபை. நான் இப்பொழுது போய் 5 வருடத்துக்கு பிறகாக எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்கி விட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை என்ன நடக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு போயிருந்த ஒரு கேரளாக்காரர் மூலம் போயிருந்தேன். அந்த சபையில உட்கார்ந்திருந்து அந்த ஆராதனையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஊழியர் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். யாருக்கு எந்த பகுதியும் கொடுக்க மாட்டார். சபை ஆராதனை முடிந்தது. நான் அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொல்றாரு, நீங்க வார வாரம் எங்க சபைக்கு வந்துருங்க பாஸ்டர், வார வாரம் எங்க சபைக்கு வாங்க அப்படிங்காரு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஊழியர் இருக்குது, அவங்க ஒரு ஸ்தாபனம் வச்சிருக்கிறோம், 149 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பகுதி நிறைய வேலை எங்களுக்கு இருக்குது. ஒரு ஆராதனை மாத்திரம் உங்களை பார்க்க வந்திருந்தேன், உங்களோடு பேச வந்திருந்தேன், இந்த தமிழ் அம்மாவை பார்த்து பேச வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அவர் அதெல்லாம் கண்டுக்கிறல. நீங்க வார வாரம் ஆவிக்குரிய சபைக்கு இங்க வாங்க பாஸ்டர் எங்க ஆராதனைக்கு அப்படிங்கிறார். அல்லேலூயா, அட ஊழியம் என்ன அவ்வளவுதான். அல்லேலூயா, எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே சுவிசேஷ பாரம் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையாகும். கர்த்தருடைய சித்தம் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிப்பது, சீசர்களை உருவாக்குவது. அல்லேலூயா, நீங்கள் கிராமங்கள் தூரம், தெருவோரம், உலகமெங்கும் எல்லா இடங்களும் எப்பொழுதும் சுவிசேஷ பாரம் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இருக்க வேண்டும். ஆத்தும பாரம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆத்தும பாரம் இருக்கும் போது நீங்கள் எப்பொழுதும் கண்ணீர் வடிப்பீர்கள். கண்ணீர் வடியவில்லை என்றால் இங்கு ஆத்தும பாரம் இல்லை என்ற அர்த்தம். தேவ ஆவியார் உங்களுக்குள் இருப்பார் என்றால் நிச்சயமாக ஆத்தும பாரம் உங்களுக்குள்ளாக இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் கர்த்தருக்காக செயல்படுகிற கூட்டம் மிகவும் சிறிய கூட்டம். 10 பேர் குஷ்டரோகிகள் சுகமாகினார்கள். ஆனால் திரும்பி வந்த ஒரே ஒரு சமாரியன் மாத்திரம் நன்றி சொல்ல கர்த்தரிடத்தில் வந்தான். அல்லேலூயா, எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் இந்த சபைக்கு, சபை ஊழியரோடு கூட அல்லது சபை ஊழியர்களுக்கு செயல்படுகிற கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் தான் இருக்கும். கர்த்தருக்காக செயல்படுவர்கள் மிகவும் குறைவு குறைவு குறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ சுவிசேஷம் எவ்வளவு கிராமம் எவ்வளவு போனாலும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜனங்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். ஊழியத்திற்காக எவ்வளவோ திறந்த இடங்கள் கிடைக்கிறது. நாங்கள் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வருடங்களிலே நூற்றுக்கணக்கான பேர் அர்ப்பணிக்கப்பட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். என்னோடு கூட ஊழியத்துக்கு வந்தவர்கள் இப்படி 2 பேர் தான் நிலைத்திருக்கிறார்கள்.
இப்பொழுது சுவிசேஷ ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிற ஒருவருமே கிடையாது. கிராமத்திற்காக, ஊழியத்திற்காக, சுவிசேஷத்திற்காக வட இந்திய பகுதிக்கு வருகின்றவர்கள் மிகவும் குறைவு குறைவு குறைவு. இந்த 5 வருடத்திலே வட இந்திய பகுதியில் ஊழியம் செய்கிற பகுதியிலே ஒரு தமிழ் மக்கள் கூட அங்கு சுவிசேஷ ஊழியத்திற்கு கேரளாவில் இருந்து தமிழகத்துக்கு வரவில்லை வரவில்லை வரவில்லை. அல்லேலூயா. எல்லாம் அங்குள்ள ஜனங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். அல்லேலூயா. நம்மளை மாதிரி ஆத்தும பாரம் உள்ளவர்கள், உழைக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் யாரும் கிடையாது. உலகமெங்கும் தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செய்கிறார்கள். தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆதிவாசி மக்கள் மத்தியிலும், ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள நம்முடைய மக்கள் நம்முடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். எத்தியோப்பிய தேசத்தில் நம்முடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். பல தேசங்களில் காடு மேடான இடங்கள் ஆட்கள் போக முடியாத இடங்களில் கூட நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஊழியத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த நாட்களிலே ஊழியம் செய்வதற்கு எழும்புகிற ஜனங்கள் மிகவும் குறைவு குறைவு குறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசி காலம் ஆரம்ப நாட்களிலே நாம் கேட்கப்படுகின்ற ஒரே வார்த்தை கடைசி காலம், அது இப்பொழுதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் சாதாரண காரியம். எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த வயதினரும் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் சுவிசேஷ ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதற்காக இந்த நாட்களிலே உங்களோடு கூட பேசும்படியாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே நாகமான் என்பவர் ஒரு குஷ்டரோகி. 3 நாகமான்கள் இருப்பார்கள். இதில் இவர் ஒருவர். இந்த இடத்துல இந்த பைபிள்ல இந்த நாகமான் ஒரு படைத்தலைவன். இந்த நாகமான் ஒரு மகா பராக்கிரமசாலி. இந்த நாகமானை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் வேதவசனம் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இவர்கள் அநேகரை சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். அந்த சிறு பெண்ணை குறித்தான பெயர் எழுதப்படவில்லை. அந்த சிறு பெண் நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். வேலைக்காரியாக இருக்கின்றாள். வேலைக்காரி சுயமாக செய்ய முடியாது. சுயமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. சுயமாக சாப்பிட முடியாது. சுயமாக நினைத்திர தூங்க முடியாது. அடிமை அடிமை அடிமை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் கூட நாகமானுக்கு இருந்த அந்த குஷ்டரோகம், கொடுமையான அந்த குஷ்டரோகத்தை காண்கிறாள். எனக்கு பிரியமானவர்களே, நம் கண்ணுக்கு முன்பதாக இருக்கிற பலவீனர்கள், வியாதித்தர்கள், மரணத்திற்கு நேராக போகிறவர்கள், அழிவை நோக்கி போகிறவர்கள் பார்த்து நாம் சும்மா இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. இந்த சிறுபெண், நானே அடிமையாக இருக்கிறேன், என்னுடைய எஜமான் குஷ்டரோகமா இருக்கிறார், அதை சாபமாக சொல்லல, என்ன கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்காங்க, அதனாலதான் குஷ்டரோகம் இருக்குது, சாகட்டும், ஒரே அடியா போகட்டும் சொன்னாங்களா? சிறு பிள்ளை கர்த்தர் தான் அடிச்சிருக்காரு, ஒரே அடியா சாகட்டும் அப்படி சொல்லுச்சா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல சத்ருவ நேசின்னு ஒரு சட்டம் சொல்லல. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு சொல்லியிருக்காரு சத்ருவை நேசிக்க சொல்லி. அல்லேலூயா. இந்த பெண் புதிய ஏற்பாட்டு காலத்துல பிறக்கக்கூடிய சிறு பிள்ளை அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பிள்ளை. ஆனாலும்
இஸ்ரவேலின் தேவனை வணங்கக்கூடிய பிள்ளை, இஸ்ரவேலின் தேவனை அறிந்திருக்கிற பிள்ளை, தேவனை அறிகிற பிரமா அறிந்திருக்கிற பிள்ளை. இந்த பிள்ளை என்னுடைய சத்ரு சுகவீனமா இருக்கிறார், குஷ்டரோகியா இருக்கிறார், இவர் சுகமாக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு அடிமை பெண்ணுடைய வார்த்தை எடுபடும், இவருடைய வார்த்தை எப்படி கேட்கப்படும்? நேரம் பார்த்து சரியாக அந்த எஜமானிடத்தில் பேசுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கதான் சுவிசேஷம் சொல்லுகிறாள். அல்லேலூயா. எங்க தெய்வம் இஸ்ரவேல் தேவன் குஷ்டரோகத்தை சுகமாக்குவார். அல்லேலூயா. ஆனா அந்த நாட்கள்ல குஷ்டரோகம் இவ காலத்துல அங்க சுகமானதாக இவ கேள்விப்பட்டாளா பார்த்தாளா ஒண்ணும் தெரியாது. ஆனா என் தேவனால் முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாள், என்னுடைய எஜமான் எங்கள் தேசத்தில் உள்ள தேவனிடத்தில் போவார் என்றால், எங்கள் தேசத்தில் உள்ள அந்த தீர்க்கதரிசியிடத்தில் போவார் என்றால் சுகம் அடைவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய நோய், ஒரு பெரிய பாவம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது தெரியாமல், அதை விடுவிக்க கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. மறைவாக வைத்திருக்கலாம் ஒருவேளை, யாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஒருவேளை, மக்களுடைய கண்களுக்கு நீங்கள் பெரியவராக இருக்கலாம், மக்களுடைய கண்களுக்கு நீங்கள் பெரியவராக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அழிவு. இவள் பார்த்து சுவிசேஷம் சொல்லுகிறாள். இந்த காரியம் தான் சுவிசேஷம். சிறு பிள்ளைகா இருந்தாலும் இவருடைய சூழ்நிலை அறியாதபடி நான் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள எவ்வளவு அடிமையா இருக்கு அதை பத்தி சிந்திக்கவே கிடையாது. என் தேவனிடத்தில் போவார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே அந்த எஜமானிடத்தை சொல்றா, இந்த சின்ன பிள்ளை இப்படி சொல்லுது, நீங்க அங்க போங்க சரியாயிரும். அல்லேலூயா, சரியாயிரும். இதுதான் சுவிசேஷம். சபைக்கு வாங்க நீங்க சுகமாவீங்க, சபைக்கு வாங்க நீங்க விடுதலை ஆகுங்க, எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க விடுதலை கிடைக்கும். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. சபைக்கு அழைத்து வாருங்கள், சபைக்கு அழைத்து வாருங்கள். கொர்நேலியுஸ் ரட்சிக்கப்பட்டாலும் எல்லா மக்களும் கூடி சேர்த்து உட்கார வச்சுதான் சுவிசேஷம் சொன்னார். ஊழியக்கார கூப்பிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வாராருன்னா அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் கூட்டி உட்கார வைக்கணும். நீங்களே பேசி எடுத்து டீ குடிச்சு அனுப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஊழியர் வாராரு அப்படின்னா அங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டி உட்கார வைக்கணும். அதான் சுவிசேஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இங்க பாருங்க, அதே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ராஜா, இஸ்ரவேல் ஆளுகிற நம்முடைய தேவன், அந்த தேவன் ஆளுகின்ற அந்த தேசத்தை ஆளுகின்ற ராஜாவுக்கு தேவனை குறித்த அறிவு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்தில் கைதியாக சிறைபிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருக்கிற அறிவு, தேவனை குறித்தான அறிவு அந்த ராஜாவுக்கு தெரியாது. என் தேவனால் குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும் என்ற அறிவு தெரியல, அந்த ஞானம் தெரியல. தேவனுடைய வல்லமை குறித்தான அறிவு இவருக்கு எதுவுமே கிடையாது. ராஜாவிடத்தில் போய் லெட்டர் கொடுக்காங்க. லெட்டரை படிச்சுட்டு அழுகுற, ஐயோ நான் தேவனா குஷ்டரோகத்தை சுகமாக்குறதுக்கு யாரால முடியும்? இவன் நமக்கு சண்டைக்கு தான் வழி பண்றான், இதை யுத்தம் பண்றதுக்கு வழி பண்றாங்க. அல்லேலூயா. பயந்து அழுது சட்டையை கிழிச்சு ஒரே கூப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாராய் இருந்தாலும் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை வெளிப்படும். இப்பொழுது ஒருவேளை இப்படி இருக்கலாம், பிரச்சனை வரும்போது நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீங்களா? அப்பதான் தெரியும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று பாடிக்கொண்டு எத்தனை பேர் கர்த்தருக்காக தன் ஊழியரை விட்டிருக்காங்க.
மரத்துல கட்டி வச்சு தீ மூட்டி கொலை செய்திருக்கிறார்கள். மனைவிக்கு மனைவி கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகளை, மிஷினரிய ஒவ்வொருவரை கொலை செய்திருக்கிறார்கள். பாடிக்கொண்டே உயிர் விட்டிருக்காங்க. பிரச்சனை வந்தாலும் இயேசுவை மறுதலிக்காமல் இறந்திருக்கிறார்கள். அதுதான் மிஷினரி ஊழியங்கள். இன்றைக்கு அநேகர் அநேகர் நாங்க ஒரு நேரத்துல பிரச்சனை வரும்போது, என்ன கைது பண்ண போகும்போது அவர் கூட்டத்தோட அங்க போய் இருந்துட்டார். இவரை கூட்டிட்டு போங்க, இவர் தான் வெளியூருக்காரு, நான் உள்ளூருக்காரன். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கூட்டத்துக்காக வேண்டி நாங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ பிரச்சனை வந்தது. அங்க லோக்கல் மக்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. ஏய், நீ கிறிஸ்தவன் ஆயிட்டான்னு கேட்டாங்க. இல்ல 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 இல்ல, வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நாங்க உதவி பண்றோம். அவங்களுக்கு நாங்க நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கல, நாங்க கிறிஸ்தவன் கிடையாதுன்னு மறுதலிச்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஏதாவது சூழ்நிலை வரும்போது உங்க ஆவிக்குரிய நிலை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைக்காரன் 100 ரூபாய்க்கு சில்லறை போயலாம் 500 வந்துட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய நிலை வெளிப்படும். அல்லேலூயா. எவ்வளவு நீங்க பக்தியா இருக்குங்கன்னு தெரிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா தெரியும், ஆண்டவர் நாம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த ராஜா எவ்வளவு பெரிய ராஜா இருந்தாலும் தேவனை அறிகிறவரா அறியவில்லை. ஆனா இந்த சிறு பிள்ளைக்கு அறிவு இருந்தது. இவள் சுவிசேஷம் சொன்னது நிமித்தம் அந்த நாகமான் அங்கே சென்றடைந்தான். ஆனாலும் எலிசா கூப்பிட்டாரு, ஓ ராஜா, என்ன அழுது புலம்புறீரு, ஏன்ட்ட அனுப்பு அப்படிங்காரு. அல்லேலூயா. நாகமான் அங்க இருந்து குதிரையில வாராரு. நிறைய சோனா சாந்தி, தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், ஆடைகள், நிறைய சொத்தோட வாராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய தேசத்துல இருந்தாலும் தேவனுடைய மனிதனை பார்ப்பதற்கு வெறுங்கையா வரல அவரு. ஆனா ஒண்ணு மாத்திரம், அவருக்குள்ள குறைகள் நிறைய இருக்குது. இப்ப அந்த குறையை சுட்டி காட்டல. ஆனா அவர் வந்தார், வெளியே வந்து நின்றார். இவர் இங்க இருந்து சொல்லிட்டார், எலிசா, நீர் போய் யோர்தான் நதியில போய் 7 முறை ஸ்நானம் பண்ணும், அப்படி சுகமாகுவீர். அவர் உடனே கோபத்தோடு போயிட்டாரு. எங்க ஊர்ல நதி கிடையாதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அங்கேயே குளிச்சிருப்பேனுங்காரு அவர். தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரம் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு நிறைய குறை இருக்குது, கோபம் இருக்கிறது. முதல்ல நினைச்சிருவான், நான் எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் போவேன், அந்த ஊழியக்காரர் வெளியே வருவாரு, என்னை தொட்டு சுகமாக்குவாரு அப்படின்னு நினைச்சிருந்தான். ஆனா அது நடக்கல. நீங்க நிறைய தேவ பிள்ளைகள் வந்து, நான் நினைச்சது நடக்கல, நான் இப்படித்தான் நடக்குன்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கலம்பாங்க. அது ஒரு பெரிய பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தமாக கடவுது. உடைய எல்லா காரியமும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்க, சரியான நேரத்தில் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க நீங்களாகவே இப்படி நடக்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னா அது நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபம் வந்தது. இன்றைக்கு அநேகர் நீங்களே ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். நீங்க கர்த்தரை விட்டு பின்பாக்கி போயிருவீங்க. அல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி கடவுது என்று அந்த வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் வரார். வேலைக்காரர் சொல்றதை கேட்டு உடனே, ஐயா, பெரிய காரியம் சொல்லல, 7 முறை நானும் பண்ண சொன்னாரு, நீங்க போய் குளிங்க அப்படி சொன்னாரு. டக்குன்னு அதே மாதிரி செய்தாரு. சிறுபிள்ளை போல சுகமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்குள்ள சுவிசேஷம் ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான். அதை மாத்திரம் இப்போ படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க.
ம். அல்லேலூயா. சிறு பிள்ளை சுவிசேஷம் சொன்னது நாகமான் மாத்திரமல்ல, அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவன் மாத்திரம் ரட்சிக்கப்படவில்லை. நாகமான் கூட இருந்த அவன் கூட்டத்தார் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் திரும்பி வந்து அறிக்கையிடுகிறார்கள், இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேற தேவன் இல்லை. இதுதான் பெரிய சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு உங்களுடைய இயேசுதாமி சாமிதான் தேவன், இயேசுதான் தேவன் என்று அவள் அறிக்கையிட வேண்டும். இயேசுவை தவிர வேறொரு ரட்சகர் இல்லை என்பதை அறிக்கையிட வேண்டும். அதுதான் தேவனுக்கு மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாவும் இயேசுவை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் மூலம் ஆண்டவர்கள் வந்திருக்காங்க? நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆனா நீங்க திரும்பி பாருங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளை, உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிங்க, சீசர்களை உருவாக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரை உருவாக்கிருக்கீங்க? எத்தனை பேர் உருவாக்கி இருக்கீங்க? எண்ணி பாருங்க, நோட்ல எழுதி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலன் தருவார். எவ்வளவு பேரை உங்கள் மூலம் சர்ச்சுக்கு நீங்க ரட்சிப்புல கொண்டு வந்திருக்கீங்க? திரும்பி பாருங்க. இந்த சிறு பெண் சுவிசேஷம் சொன்னது, அவளுடைய சூழ்நிலை பாருங்க, நிலைமை பாருங்க, அவருடைய வயதை பாருங்க. ஆனா அவள் மூலம் ஒரு பெரிய படைத்தலைவர் ரட்சிக்கப்பட்டான். படைத்தலைவர் மாத்திரமல்ல, அவனோட பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட யோனாவின் காரியத்துல பார்க்கும்போது, யோனா வழி விலைக்கு போகிறான், கப்பல் ஏறி போகிறான். அந்த ஜனங்கள் சொல்றாங்க, நீ ஏன் இப்படி பண்ண? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஏன் விலகி வந்த? அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அறிக்கையிடுவாங்க, தேவனுக்கு பொருத்தனை பண்ணி பலியிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, நினிவே ராஜா, அந்த ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் மாத்திரமல்ல, எல்லா மிருகங்களும் உபவாசம் பண்ணுவாங்க. கர்த்தர் அழிக்க நினைத்ததை மனஸ்தாபப்பட்டு அவர் அழிக்க மாட்டார். நினைவேசகர் அல்லேலூயா. ரட்சிக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் மனம் திரும்பி, எல்லாரும் உபவாசம் பண்ணி கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டு எல்லாரும் தேவனிடத்தில் தாழ்மையா ஜெபித்தார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு யோனா போய் ஜீசஸ் அறிவித்தனால எல்லாரும் மனம் திரும்பினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமாரிய ஸ்திரியை பார்ப்பதற்காக இயேசுவானவர் நேர கணத்துல போய் ஜீசஸ் சொன்னார் அந்த பெண்ணிட்ட. அவள் மாத்திரமல்ல, அவள் போய் அந்த ஊருக்கு போய் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா. ஊருக்காரங்க, ஏசப்பா இங்கே தங்கிரு எங்களோட. அங்க தங்கி ஆண்டவர் சமாரியால ஊழியம் செய்தார். அல்லேலூயா. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய இயேசுவானவர் தனிப்பட்ட ஆட்களை சந்தித்து ஊழியம் செய்கிறார். 38 வருஷமா வியாதி இருந்த மனிதனை தேடி போய் சுகம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மறுபடியும் அவனை சந்தித்து ஆவிக்கிற நிலைமையில அவனை உயிர் மீட்டிருக்கிறார். நீ சொஸ்தமா, இனி ஒன்றும் கேடாதொன்று ஆகாதபடி இனி பாவம் செய்யாதே. மறுபடியும் போய் சந்தித்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு பிடித்தவரை விடுதலையாக்கி நீ போய் உன்னுடைய கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவி, உன் நண்பர்களுக்கு அறிவி, உன் கிராமத்து மக்களுக்கு அறிவி. மறுபடியும் அவனை அனுப்புகிறார். அவன் மூலம் அங்கு ரட்சிக்கப்படுகிறார்கள் அநேகர். அல்லேலூயா. இயேசு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் புற ஜாதிகள் ரட்சிக்கும்படியாக கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே உங்களை கொண்டு இந்த நாட்கள்ல எப்படி ஆயிலும்
ஒரு சிலரை ரட்சிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக உங்களுக்கு கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு கிருபை இருக்கு. என்ன கிருபை இருக்கு? பேசக்கூடியது. என்னது? பேசுற வரம் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் பேச தெரியுங்களா? அது ஒரு வரம். பேசுங்க, யார்ட்ட சொல்லுங்க, அதான் வரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரை குறித்து பேசுங்க, அதான் வரம். ஆண்டவர் கிரியை செய்வார். நாங்க தெரியாத நாட்கள்ல போய் தமிழ்ல தான் பேசுவோம். ஒண்ணும் தெரியாட்டா உட்காரியான தலையை பிடிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களா? பிரச்சனை அது இருக்கா இது இருக்கான்னு கேட்போம். ஆண்டவர் குணமாக்குவார், மறுபடியும் தேடி வருவான். அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் எவ்வளவு நடந்திருக்கிறது. குஷ்டரோகிகள் சுகமாக்கியிருக்காங்க. ராஜஸ்தான்ல நாங்க ஊழியம் செய்யும்போது குதிராங்கல பணித்தளத்துல குஷ்டரோகி சுகமடைந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் அநேக நடந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நீங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு போங்க, கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுடைய பிசாசு ஓடும், விடுதலை ஆவார்கள், நோயாளி சுகமாகுவார்கள், கண்கள் திறக்கப்படும், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வருவார்கள், அனைவருடைய வாழ்க்கையிலே செழிப்பை பெறுவார்கள், அனைவருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் தீரும், துக்கம் மாறும், துன்பம் மாறும். நீ போகாவிட்டால் எப்படி சுகம் கிடைக்கும்? எப்படி விடுதலை கிடைக்கும்? கணக்கு நீங்க தான் கொடுக்கணும். கணக்கு நீங்க தான் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்கன்னா அதுக்கு கணக்கு நம்ம தான் கொடுக்கணும். அல்லேலூயா. நாம போகாட்ட பிசாசு கிரியை செய்வான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிப்போம். ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். சுவிசேஷமா, உலக சுகபோகமா, உனக்கு எது வேணும்? சுவிசேஷம். அல்லேலூயா. ஒரு சுவிசேஷம் ஒருவனை உருவாக்கும். சுவிசேஷம் ஒருவனை உருவாக்கும். அது கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தருடைய வார்த்தை. நீ பேசல, ஆண்டவர் நோரோடு பேசுகிறார். அந்த வார்த்தை ஒருவனை உருவாக்கியே தீரும். ஆனா ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீர் பேசாவிடில் இந்த கல்கள் கூப்பிடும். நீ சும்மா இருந்தா நீ வீட்டாரும் அழிவார்கள் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தரை அழைக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜனங்கள் இந்த நாட்களே, ஓ அல்லேலூயா, அநேக பெண் பிள்ளைகள் அழிக்கப்படுகிறார்கள். அநேக வாலிபர்கள் தனியாக அந்த குடித்ததால புகை அநேகர் அந்த மது போதையில மயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ அநேகர் சத்தியத்தை அறியாதபடி ஓ மனமான போக்கில் இருக்கிறார்கள். அநேகர் பிசாசு கையில் இருக்கிறார்கள். ஓ தவறான வழியிலே வழிநடக்கிறார்கள். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சபை இன்னும் காலியா இருக்குது, இடம் இருக்குது, அநேக இடம் காலியா இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, ஆட்களை கொண்டு வாருங்க, ஆத்துமக்களை கொண்டு வாருங்கள் தகப்பனேப்பா, ஆத்துமக்களை கொண்டு வாருங்கள் தகப்பனேப்பா. சிறு பிள்ளைகளை பயன்படுத்துங்க, வாலிப பெண்களை பயன்படுத்துங்க, வயதானவர்களை பயன்படுத்துங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியக்காரனுடைய ஒரே பையனை அடித்து கொலை செய்து கிணத்துல போட்டுறாங்க ராஜஸ்தான்ல சுவிசேஷ நிமித்தம். ஆனால் அவர் மனம் தளராதபடி ஒரே மகளை ஊழியத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோம்.